உங்களுக்கு எங்களை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நாங்க உங்களை ஆட்டாப்பம் பெத்துட்டு இருக்குது உங்களை குறை சொல்றதுக்கு தானே. அதுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க. அதானே கேட்குறீங்க, அதானே கேள்வி வைக்கிறீங்க. அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிட்டுருங்க? ஓசி பிரியாணி. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான். அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான், காசு பணம் வச்சிருக்கான். அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான். அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போராடு வரான்னு அதான் அர்த்தம். இல்ல அதாவது நீங்க வார்த்தை ஜால விளையாட்டுல உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. கருணாநிதி அவரு மறைந்துட்டாரு. கனிமொழி எனது மகள், ராஜாத்தி கனிமொழியின் தாயார், அப்படி வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களா நீங்க? அதான் பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி கிடையாது, நான் ஒன்று முற்றும் திறந்த முனிவனும் கிடையாது, வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களே. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு.